அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றமில்லை. ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து அவர்கள் விலகியிருக்க வேண்டும். அப்போ இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, மது படிப்படியாக தடை செய்யப்பட்டுதா. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மது குடிச்சிட்டு அந்த நிலையில் நிறைய பேர் இறந்து போனாங்க. உஹது போரில் மரணிச்சாங்க இல்லையா, நிறைய பேர் மது குடிச்சிருந்தாங்க. அப்போ மது குடித்த நிலையில் செத்தாங்களே, சைத்தானுடைய செயலுன்ட்டிங்க. அப்போ சைத்தான் எங்கே போவோம்? நரகத்துக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கேள்வி எழுப்பப்படுறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னா, கிப்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடனே 16 மாதம் பைத்துல் முகத்தஸ் நோக்கி கிப்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிப்லா எங்கே மாற்றப்படுது? மக்காவை நோக்கி மாற்றப்படுது. கிப்லாங்கிறது தொழுகைக்கு மிக முக்கியமானது. அப்போது இந்த கிப்லா சரின்னா அந்த கிப்லா தப்பு, அந்த கிப்லா தப்புனா இந்த கிப்லா சரி. அப்போது சரியான கிப்லாவில் நின்னால் தான் தொழுகை ஏற்கப்படும். இப்போ இன்றைக்கி பைத்துல் முகத்தஸ் நோக்குனா தொழுகை கூடுமா? கூடாது. அப்போ எப்படி கூடியிருக்கும்? அப்போ உங்களுடைய தொழுகை என்னாச்சு அப்படின்னு சொல்லி யூதர்கள் ஒரு வசுவாஸ் போடுறாங்க. அதே தான் இங்கேயும். அப்போ தண்ணி அடித்தவங்களாம் அப்போ அடிக்கும் போதெல்லாம் அடித்தாங்களாம், இப்போ திடீர்னு அடிக்கூடான்ட்டாங்களாம். அப்போ செத்தவங்களாம் அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணணும். அல்ல என்னங்கிறான், டேய் என் இஷ்டண்டா, அப்போ குடித்தாங்கள ஓகே தான், அவங்களாம் மன்னிச்சிட்டேன், இனிமேல் குடிக்காது, அவ்வளோதான் மேட்டர். ஒரே பேச்சு. அல்ல என்ன சொல்கிறான், முன்னாடி குடித்தவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இன்னிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் நமக்கும் என்னைக்கு ஒரு விஷயம் தவறுன்னு தெரியப்படுதோ அன்னிலிருந்து நம்ம அதை என்ன பண்ணுவோம், விட்டு விலகிடணும். தௌபாவுடைய மீனிங்கே என்ன அப்படின்னா, மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது, அந்த தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதை விட்டுறணும். புரியுதா? இதுதான் தௌபாவுடைய டெஃபினேஷன்.